உரிய நேரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியில் இடம்பெறும் என்பதை உரியவர்கள் அறிவிப்பார்கள். நான் ஒரே ஒரு கோடு கொடுக்கிறேன். இல்ல நான் ஒரே ஒரு சொல்றேன், இதை காலையே வாங்க மாட்டீங்க. நான் பொதுக்குழுவில் பேசின போய் ஒன்னு சொன்னேன். நீங்க அதெல்லாம் நீங்களா ஒரு திசைக்கு போறீங்க, உங்க ஆசைப்படுறீங்க. பொதுக்குழுவில் நான் கிளியரா சொன்னேன், இந்த காலகட்டம் 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது உறுதியாக தனிப்பெரும்பான்மையுடன் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலை இருப்பதாக நான் நம்புகிறேன். அதனால கூட்டணி ஆட்சி தான் வரும். நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும். இது நான் அதீத நம்பிக்கையில சொல்றேன். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பற்றி சொல்றேன். 21 தேர்தலே தெரியும், நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில நல்ல உள்ளங்கள் விரும்பினார்கள். அதற்காக அனுபவத்தவர்கள் பேசினார்கள். அன்றைக்கு முடியாமல் போனது. அதனால் அம்மா அவர்களின் ஆட்சி வர முடியாமல் போனது என்பது தெரியும். ஆனால் எதுக்கு நாங்கள் எங்க மேல தவறல, நான் கூட தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற ஒரு கருத்தை தான் வெளியிட்டேன். ஆனால் இன்றைக்கும் சில நல்ல உள்ளங்கள் அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்கிற முயற்சியில இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன், நான் பலமுறை சொல்லிட்டு வர்றேன், அரசியலுக்காக நான் அம்மாவிடம் வரவில்லை, அம்மா அவர்களால் அரசியலுக்கு வந்தவன். எனக்கு சில மனசாட்சி இருக்கிறது. தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எல்லாம் தாண்டி எங்க தமிழ்நாட்டு நலன் எங்களுக்கு முக்கியம். யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் எங்களுக்கு பங்கு இருப்பதாக நினைக்கிறேன். நாங்க ஒரு சின்ன கட்சி தான், ஆனால் நாங்களும் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பதாக நான் நம்புகிறேன். எந்த ஆட்சி வர வேண்டும் என்பதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லது என்பதையும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அணிலை போல் நாங்கள் இருக்கிறோம். சின்ன எறும்பு மாதிரி வச்சுங்களேன், சில பேர் அதுக்கு ஒரு டிபேட் நடத்துவாங்க. சின்ன எறும்பு மாதிரி இருக்கும், இல்ல அமீபா மாதிரி இருக்கும். எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. ஒரு கட்சி நடத்துறோம், என்ன நம்பி லட்சக்கணக்கான தொண்டை பாருங்க, தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு என் கூட அம்மாவின் லட்சியங்களுக்காக போராடுறவர் நிற்கிறாரு. முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க, முன்னாள் சேர்மன், முன்னாள் அமைச்சர் எங்க கூட நிற்கிறாரு. இவருக்கு பல கோடிகள் பேசப்பட்டு இவங்கெல்லாம் விலை போகாத தங்கங்கள். இது போல லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் இயக்கத்தில் இருக்காங்க. 88 மாவட்டங்களாக அதுல அங்கங்க கட்சியை வழிநடத்துபவர்கள். இன்றைக்கு நீங்கள் எல்லாம் நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க அப்படின்னு எனக்கு நீங்க அழுத்தம் கொடுக்கிற அளவுக்கும் எனக்கு ஆதரவாகவும் எதிராகவும் தினகரன் தலைமறைவாகிவிட்டார், தயக்கத்தில் வீட்டில் படுத்திருக்காரு, அவர் சோர்ந்து போயிட்டாரு, நல்லவேளை பாட்டிலோட அலைகிறாருன்னு சொல்லாம தகவல் எல்லாம் போட்டாங்க. எந்த தயக்கமும் இல்ல, என் மனசுல எந்த பயமும் இல்ல, எந்த கனமும் இல்ல. நாங்கள் எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு என்னோடு பயணிப்பவர்களை உரிய இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்கிற ஆசை தான் இருக்கு. நான் தேர்தலில் போட்டியிடுவேனா என்பதை கூட இன்னும் முடிவெடுக்கவில்லை. ஆண்டிப்பட்டியில போட்டியிடுறாரு, உசிலம்பட்டியில போட்டியிடுறாருலாம் சொல்றாங்க. அந்த முடிவு நான் இன்னும் உண்மையா எடுக்கல. உரிய நேரத்தில் அதான் சொல்ல வந்தா, நீங்க அதை கவனிக்க மாட்டீங்க. ஒரு கூட்டணிக்கு நாங்கள் செல்வதை உரியவர்கள் அறிவிப்பார்கள். கரெக்டா? உரியவர்கள் அறிவித்த பிறகு உங்களுக்கு தெரிய வரும். அதுதான் ஒரு பண்பா இருக்குன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு நான் எந்த கூட்டணியில் வந்திருக்கிறேங்கிறத இப்ப நான் ஒரு கூட்டணிக்கு தலைமை ஏற்றால் நான் அறிவிப்பேன். நான் ஒரு கூட்டணியில் சேருகின்ற பொழுது அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் அதை வெளிப்படையாக உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள். அதுவரை தயவு செய்து என்னை அமைதியாக இருக்க வழிவிடுமாறு பெருமையுடன் கேட்டுள்ளேன். உறுதியாக நான் தான் முதலே சொல்லிட்டேன். இன்றைக்கு